அறந்தாங்கி பேருந்து நிலையத்தில் சாவியுடன் இருந்த தனியார் பேருந்தை போதை நபர் இயக்கியதால் கார் மற்றும் அதன் அருகில் இருந்த அசைவ கடையின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்து ஒன்று சாவியுடன் நின்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் அங்கு வந்த போதை இளைஞர் அந்த பேருந்தை கட்டுமாவடி முக்கம் வழியாக ஓட்டி சென்று எல்லன்புரம் பகுதியில் நின்று கொண்டிருந்த கார் மற்றும் அதன் அருகில் இருந்த அசைவ கடையின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். அருகில் இருந்தவர்கள் உடனடியாக பேருந்தை இயக்கிய நபரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் ஆவுடையார் கோவில் தாலுகா கிடங்கிவயல் பகுதியைச் சேர்ந்த ரகு என்பதும் அவர் தனக்கு பேருந்தை இயக்க ஆசையாக இருந்ததால் பேருந்தை இயக்கி பார்த்ததாக தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் அறிந்த அறந்தாங்கி காவல்துறையினர் மது போதையில் இருந்த நபரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக 5 மாதங்களுக்கு முன்பு டிப்போவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பேருந்தை மனநிலை பாதிக்கப்பட்ட நபர் 50 கிலோமீட்டர் தூரம் ஓட்டி சென்று விபத்தை ஏற்படுத்தியது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இரவு நேரத்தில் பேருந்துகளை நிறுத்தும் பேருந்து ஓட்டுநர் சாவியை எடுத்து பத்திரப்படுத்தினால் மட்டுமே இதுபோன்ற விபத்தை தவிர்க்க முடியும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. வேலூரில் 1 டன் குட்கா மற்றும் 3 லட்சம் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனம் மற்றும் காரை பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். வேலூர் சத்துவாச்சாரி வசந்தம் நகர் பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட பொருட்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவதாக வேலூர் மாவட்ட எஸ்பி மணிவண்ணன் தலைமையிலான தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் தனிப்படை போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது ஒசூரில் இருந்து வேலூர் நோக்கி சத்துவாச்சாரி பகுதி வழியாக வந்த சொகுசு காரை நிறுத்தி போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. மேலும் காரில் பயணித்த 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் சத்துவாச்சாரி பொன்னியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த குமார், ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த சுனில் பட்டேல் மற்றும் சுமேர்நாத் என்பதும் இவர்கள் ஒசூரில் இருந்து சொகுசு காரில் சத்துவாச்சாரி வசந்தம் நகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு இவற்றை பதுக்கி வைக்க கடத்தியிருந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து 1 டன் குட்கா, பான் மசாலா பொருட்கள் மற்றும் 3 லட்சம் ரொக்க பணத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு சொகுசு கார், ஈரோடு பதிவெண் கொண்ட இருசக்கர வாகனம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்து சத்துவாச்சாரி காவல் நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து சத்துவாச்சாரி காவல் நிலைய போலீசார் நீதிமன்றத்தில் 3வரையும் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மாநிலம் முழுவதும் மாணவர்கள், பொதுமக்கள் மத்தியில் சமூக சாதிய வன்கொடுமைக்கு எதிரான பிரச்சாரத்தை அரசு மேற்கொள்ள வேண்டும் என நெல்லையின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற சாதிய மறுப்பு திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருமணம் செய்து கொண்ட பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கட்சி அலுவலகத்தை சூறையாடினர். இந்த விவகாரம் தொடர்பாக பெருமாள்புரம் காவல்துறையினர் 9 பிரிவில் வழக்கு பதிவு செய்து 13 பேரை இதுவரை கைது செய்துள்ளனர். இது தொடர்பாக நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ், நெல்லை மாவட்டத்தில் ஆணவ கொலை உள்ளிட்ட பல்வேறு கொலைகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு கட்சி அலுவலகத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், சாதிய மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். மேலும் கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்ட சம்பவத்தில் சுமார் 5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளது என்று தெரிவித்த அவர், திருமணம் செய்து கொண்ட பெண்ணின் தாய் மற்றும் அவரது குடும்பத்தினரின் தொலைபேசி உரையாடல்களை ஆய்வு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினால் கூலிப்படையினருடன் தொடர்பு குறித்து தகவல்கள் கிடைக்கப்பெறும் என்று கருத்து தெரிவித்தார். தொடர்ச்சியாக கொலைகள் நடந்து கொண்டே இருக்கு. அது ஆணவ கொலைகளும் இருக்கு, அல்லது ஜாதி ரீதியான கொலைகளும் இருக்கு, சமூக விரோதிகளுக்கு இடையிலான கொலையாகவும் இருக்கு. இப்படி பல ரகங்கள்ல இருக்கு. எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இப்போ கட்சி அலுவலகத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த 2 பேருக்கும் புதிதாக திருமணம் செய்திருக்கக்கூடிய, ஜாதி மறுப்பு திருமணம் செய்திருக்கக்கூடிய அந்த 2 பேருக்கும் உரிய பாதுகாப்பு கொடுக்கணும். அதே போல் நேற்று அவங்க குறி வச்சு தான் தோழர் பழனியை தாக்கி இருக்கிறார்கள் என்கிற முறையில் அவருடைய வீட்டுக்கும் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.
நெல்லையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட பெண்ணின் தாய் மற்றும் சகோதரன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் உள்ள பெண் வழக்கறிஞர் காலில் விழுந்து கதறும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கத்தில் நள்ளிரவில் பெட்ரோல் பங்க் ஊழியரை வெட்டிய வழக்கில் காவல்துறையினர் 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் இயங்கி வரும் தனியார் பெட்ரோல் பங்கில் பணிபுரிந்து வரும் விஜயகுமார் மற்றும் அரவிந்த் ஆகிய இருவரையும் நள்ளிரவில் மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து செங்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் மாற்று சமுதாயத்தில் திருமணம் செய்து கொண்டதால் ஆத்திரமடைந்த விஜயகுமாரின் மாமனார் ஜானகிராமன் பணம் கொடுத்து விஜயகுமாரை கொலை செய்ய ராஜேஷ், சிவா, மதிவாணன், அறிவு ஆகியோர் கொலை முயற்சி சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கொலைக்கு ஆட்களை வைத்து திட்டமிட்ட ஜானகிராமன் உட்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.